குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஹாஸ்டலில் வந்து கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் இது ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஹேலாங் பே போக போகிறோங்க. ஹேலாங் பே க்ரூஸ் டூர், 1 டே டூருங்க. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பட்டரும் ஜாமும் இருக்குது, அப்புறம் வாட்டர் மெலான் இருக்குது கட் பண்ணி, காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க, சாப்பிட்டாச்சு. காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தால் வந்துருச்சு, கொடுத்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸில் வந்து பஸ் வந்துடுங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு. காஃபி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. வியட்நாம்லேயே காஃபி ஃபேமஸ், நல்ல ஃப்ளேவர். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் வந்துருச்சுங்க. ஸ்டாஃப் வந்து கூப்பிட்றாரு, கிளம்ப வேண்டியது தான். ஹனோய் ஹைஃபை ஹாஸ்டலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாங்க. அப்படியே இந்த பஸ் தாங்க, இதில் தான் ஏற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸு கிளம்பிடுச்சுங்க. காலையில் 8:30க்கு நல்லா பிஸியாக தாங்க இருக்குது சிட்டி. கைடு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர், பெரிய ரிவருங்க. இதை கிராஸ் பண்ணி போக போகிறோம். ரெட் ரிவர் இது நேமு. இது ஓல்டு பிரிட்ஜுங்க. இது இந்த பக்கம் பார்க்க சொல்கிறாரு. ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் ஹானாய். 100 வருஷம் ஆச்சுங்களா அந்த பிரிட்ஜு கட்டி. அந்த பக்கம் தெரிகிற பழைய பிரிட்ஜு. பெரிய ரிவருங்க. இது எவ்வளோ தண்ணி பாருங்கள். சிட்டி பின்னாடி தெரியுது. நம்ம சிட்டியிலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். இப்போ ஹைவேஸில் ஒரு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு ஸ்டாப் சொல்லியிருக்காரு. ஸ்டாப் பண்ணியிருக்கு. எவ்வளோ வண்டி நிற்கிதுங்க. எல்லாம் ஹேலாங் பே போகிற வண்டிங்க தான், எல்லாம் டூரிஸ்ட் வண்டிங்க தான். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஹனோயிலேருந்து ஹேலாங் பே வரதுக்கு 140 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. 2.5 hours to 3 hours ஆகிடும். காலையில் 9 மணிக்கு எடுத்து இங்கே 12 மணிக்கு ரீச் ஆகிடும் ஹேலாங் பே. போர்ட் போனால் அங்கேருந்து க்ரூஸ் ட்ரிப் நமக்கு வந்து 6 hours, 12 to 6 ஈவினிங் வரைக்கும் க்ரூஸில் இருக்கும், இன்க்ளூடிங் வித் பஃபெட் லஞ்சிங் இருக்குது. லஞ்சில் பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குதுங்க, நம்ம சூஸ் பண்ணுறது தான். அப்புறம் இந்த 12 hours ட்ரிப்பு இன்க்ளூடட் வித் லஞ்சுக்கு பஸ் ட்ராவல், அந்த க்ரூஸ் ட்ரிப்பு எல்லாத்தையோட சேர்த்து 8 lakhs டாங்ஸ், நம்ம ஊர் பணத்துக்கு 2600 வரும். ஹேலாங் பே வந்துட்டோங்க, பக்கமாக வந்துட்டோம். இந்த மலையெல்லாம் தெரியுது பாருங்கள், அதுதான் ஹேலாங் பே. நேராக போர்ட்டுக்கு தான் போகிறோம். ஹேலாங் பே போர்ட் இதுதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா இப்போ போர்ட்டுக்கு வந்துட்டோங்க. க்ரூஸ் ஏற போகிறோம். உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ ரஷ்ஷு, சரியான ரஷ்ஷுங்க. போர்ட்டுக்குள்ளே வந்தோன்னே எவ்வளோ கூட்டமாக இருக்கு. க்ரூஸ் போட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்மளுது எதுன்னு தெரியல, போனால் தான் தெரியும். அப்படியே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய இடங்க. போட்ஸ் எல்லாம் நிற்கிது, ஏகப்பட்ட போட்ஸ் இருக்குது. 2 பக்கமுமே நிறையா தங்குறதுக்கும் இடம் இருக்குங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே விட்றாங்க. சைடில் பாருங்கள் வரிசையாக போட்ஸ் நிற்கிது, எதுன்னு தெரியல நம்மளுது. கைடு முன்னாடி பாருங்கள் போகிறாரு, ப்ளூ கொடி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் தான் நம்ம கைடு. ஹைலாங், ஏஷியன் டிராகன், ஃபாங் ஹாய், ஏகப்பட்டது நிற்கிது. எதிரில் பாருங்கள் ரிசார்ட்ஸ் எல்லாம் நிறையா கட்டியிருக்காங்க. ஸ்டே பண்ணுறவங்களும் இங்கே வந்து பண்ணுறாங்க. தான் போல இருக்குது நமக்கு. ஃபோங் ஹாய் 86 இதுதான் நம்மளோட க்ரூஸ். போட்டில் ஏறிட்டோம், உள்ளே போகிறோம். அப்படியே ஃபாங் ஹாய் 86. ஏற்கனவே உட்காந்துருக்காங்க. வெஜிடேரியனுக்கு லாஸ்ட் டேபிள் விட்டுட்டாங்க. இதுதான் வெஜிடேரியன் டேபிள். நம்ம வந்தோடனே கிளம்பிடுச்சிங்க போட்டு. பாருங்கள், நம்ம வந்தோடனே ஏறினோடனே கிளம்பிடுச்சு, அவ்வளோதான். இந்த போட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இன்னொரு 6 மணி நேரத்துக்கு இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த ஐட்டம்ஸ்லாம் தாங்க லஞ்சுக்கு நமக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ வெஜிடேரியன் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த பக்கம் வெஜிடேரியன் செக்ஷன்லலாம் இருக்கவங்களாம் இல்லை நார்த் இண்டியன்ஸ் எல்லாம் ஜெயின்ஸ், அதனால் அவங்க வெஜ்ஜு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளும் வெஜ்ஜு தான். கைடு முடிச்சிட்டாரு, சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க போகிறாங்க இப்போது. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? குட்டி குட்டி மலைங்க,
ஹெலாங் பேனா அதுதான். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய க்ரூஸ் அது. அப்படியே போயிட்டே இருக்கும். எவ்வளோ இன்றைக்கி 6 hours இதுதான் ட்ராவல். இதில் தான் உள்ளே பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. எல்லாம் பிஸியாக இருக்காங்க அவங்க டியூட்டியில். இந்த பாறை பேர் சிக்கனுங்களாம். 2 கோழி சண்டை போடுற மாதிரி இருக்கு. கைடு சொன்னார் அப்படி தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா சுற்றி. வீக்கெண்டாக இருந்தால் இன்னும் அதிகமான போட்ஸ் இருக்குன்னு சொன்னார். இன்றைக்கி டியூஸ்டேன்றனால அந்தளவுக்கு இல்லை, இருக்குங்க க்ரௌடு, ஆனால் ரொம்ப இல்லை. இதே வீக்கெண்ட்ஸு ஹாலிடேஸ்லாம் ரொம்ப இருக்குமா, ஏகப்பட்ட டிராஃபிக்காக இருக்குன்றாங்க. க்ரூஸ் அந்தளவுக்கு இருக்குமா நிறையா. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம்லாம் எப்படி கேப்டன் அவர் தான் க்ரூஸை ட்ரைவ் பண்ணிட்டு வராரு. போட் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம். நல்லா இருக்கு போட்டெல்லாம். போட்ட ரவுண்ட் மேல் டெக்லேயும் இருக்காங்க. மேல் டெக்கில் கம்மியாக தான் இருக்குது க்ரௌடு, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க மேல் டெக்கில். கீழ் டெக்கில் தான் ஃபுல்லாகிடுச்சு. கீழே ஃபுல்லாக தான் மேலே விட்டுருக்காங்க. அப்படியே ஒரு ரவுண்டு போட்டை உள்ள ரவுண்ட் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். கிளைமேட் வெதர் மெயினாக நல்லா இருக்குங்க. இன்றைக்கி வெயில் இல்லை, மழை வந்தாலும் வேஸ்ட்டு, வெளியிலே வர முடியாது. வெயில் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி சொன்ன மாதிரி கைடு சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள்லாம் ரொம்ப ரொம்ப லக்கினா. வெதர் பிரமாதமாக இருக்குது. வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது மெயினாக. அப்படியே போகலாம் கீழே. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சாப்பிட்றத. நம்ம போய் அப்படியே வெஜிடேரியனில் கலந்துக்கலாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் வந்தாச்சுங்க வெளியில். இப்போ நல்லா காற்று அடிக்குது. இப்போ முதல்ல வந்தப்போ காற்று இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காற்று அடிக்குது. சின்ன சின்ன மவுண்டனுங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன மலைகள் வரிசையாக தொடர்ச்சியாக இருக்குது. அதுதான் இங்கே ஹலாங் பேல ஸ்பெஷல். இந்த இடத்துல மட்டும் ஒரு 2000 ஐலண்ட்ஸ் பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க கைடு. 1977 என்னமோ சொன்னார். அவ்வளோ ஐலண்ட்ஸ் இருக்குதாங்களாம் இந்த இடத்துல ஹலாங் பேல. கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே க்ரூஸில். பேக் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மேல் டெக் வந்துட்டோங்க. பெரிய ஷிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. கார்கோ ஷிப்ஸ்லாம் இங்கே என்னன்னு தெரியல. ஸ்லோ பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்தோன்னே. அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரூசஸ் இருக்குது, ஃபெரிஸு. அது ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போல் இருக்குது, அங்கே போய் நிறுத்துவாங்க போல் இருக்குது. அதனால தான் அவ்வளோ இருக்குது அந்த இடத்துல. சன் பாத் எடுக்கனாலும் எடுக்கலாம் இங்கே, ஆனால் யாரும் எடுக்கலை.
மலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாதுங்க, குன்று மலை கிடையாது, சின்ன சின்ன குன்று அப்படியே வரிசையாக இருக்குது. அதுதான் இங்கே ஹலாங் பேல ஸ்பெஷலாக பாருங்கள். அங்கெல்லாம் பாருங்கள், நம்ம வந்த சைடு எல்லாமே 2 சைடுமே அப்படியே அதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ போகிற இடம் பாருங்கள், நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஜூலைலலாம் ரெய்னி சீசனுங்க, மான்சூன் தான். நம்ம தப்பிச்சிட்டோம் மான்சூன்லேருந்து. இந்நேரம் மழைலாம் வந்தால் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. க்ரூஸே இருக்காதுங்களாம், அதிக மழை தூர்ந்துச்சுன்னா க்ரூஸ்லாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்களாம். இவ்வளோ தூரம் வந்து கேன்சல் ஆனால் எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். நம்ம லக்கு தான். சின்ன பிள்ளைங்கள்லாம் படுத்துட்டாங்க சன் பாத் எடுக்கிறதுல. சைனீஸ் பீப்புள் நிறையா இருக்காங்க, வந்திருக்காங்க ஐயா. இந்த ஷிப் பாருங்கள், இந்த ஃபெரி பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த பாறை பார்த்தீங்களா, நம்ம குடஞ்ச மாதிரி இருக்குது நடுவில். இயற்கையாகவே அப்படி தானே? ஓ இல்லைங்க, நேச்சுரலே அப்படி தான். அது உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வரலாம். அந்த மாதிரி இதுக்கெலாம் நிறையா போவோம் நம்ம. சின்ன கெனால் மாதிரி இருக்கும், அப்படியே உள்ளே போயிட்டு பாறை கடியில் உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி வரும். நேச்சுரலாகவே அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்களா இப்படியே நடுவில் அப்படியே போகிற மாதிரி நல்லா இருக்குங்க இந்த இடம். இப்போ ஒரு ஸ்டாப்பில் நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸ்பீட் போட்டும் இருக்குங்க அங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா. அதில் போனால் நம்ம 6 ஹவர்ஸ் போகிறது அது வந்து 1 or 2 ஹவர்ஸில் முடிஞ்சிடும் ட்ரிப்பை. அது ஆனால் ரொம்ப காஸ்ட்லி வருங்க. ஆனால் நம்மளோட ஃபெரியை நிறுத்துறதுக்கு இடம் பார்க்குறாரு, எல்லாமே ஒன்று கூட மூவ் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், அந்த க்ரூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க, சின்னதாக இருக்குது, சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி ஸ்விம்மிங் பூல் தெரியுதுங்களா. இது ஒரு லக்ஸுரி க்ரூஸுங்க, பெருசு, ஆனால் பெரிய சைஸ். நம்ம இறங்க போகிறோம். அது கயாக்கிங் போகிறது, பேம்பு போட் இல்லைனா கயாக்கிங் தனியாக போகலாம். நம்மளே செல்ஃப் ரைடு, இல்லைன்னா பேம்பு போட்டில் போனால் அப்படியே நம்ம போய்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க. நம்ம டூரில் வராமல் தனியாக வந்தோன்னா கயாக் பண்ணால் ஒரு ஆளுக்கு 1 lakhங்க. ரோவிங் போட்டில் வந்தால் 50,000 தான். 50,000 டாங். அது 350 ரூபா, 300 ரூபா, 330 ரூபா வரும். இது 170 ரூபா வருங்க. பாருங்கள், ரோவிங் போட்டு வருது. இதெல்லாம் ரோவிங் போட்டு. இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குதுங்க இன்றைக்கே. இவ்வளோ ரஷ்ஷுன்னா அப்புறம் வீக்கெண்ட்லலாம் வந்தால் எப்படி இருக்கும்? இந்த போட்டில் தான் ஏற போகிறோம் நம்ம. கயாக்கிங் பாருங்கள், 2 பேர் பண்ணுறது இப்படி தான். நம்மளாலெல்லாம் முடியாதுங்க, நம்மளா பண்ணிட்டு போகணும். 2 பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்க பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம நீட்டாக இதில் போயிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. இந்த கெனாலுக்குள்ளே போயிட்டு வருவோம் பாருங்கள், அந்த பாறை கடியில். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாறை, குன்று, எவ்வளோ பெரிய மலை, பெரிய குன்றுங்க இது. அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த கெனால் ஒரு குகை மாதிரி இருக்குது, அதில் அப்படியே போட்டில் போயிட்டு வரணும். இந்த பக்கம்லாம் நல்லா இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீனிஷாக இருக்குது. தண்ணியே பார்த்தீங்கன்னா பச்சையாக தாங்க இருக்குது, பச்சை கலராக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாறையிலலாம் ஒன்றுமே இல்லை. அதே அந்த பாறையிலலாம் பாருங்கள் எவ்வளோ செடி, ஃபுல்லாக மரம் செடியெலாம் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. இந்த சைடில் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக இருக்குது மரம் செடியெல்லாம். அப்படியே உள்ளே போகிறோம். அப்போ உள்ளே போனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அப்படியே அந்த பாறை கடியில் உள்ளே போகிறோங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஸ்லோவாக போகுதுங்க போட்டு. கொஞ்சம் இருட்டாக இருக்குங்க, அவ்வளோதான். மேலெல்லாம் பார்த்தீங்களா எல்லாம் சுண்ணாம்பு கல் தான்.
அப்புறம் வெள்ளை கலராக இருக்குல்லாம் சுண்ணாம்பு பாறை மாதிரி தான் இருக்குது. தண்ணி ஊற்றுது இந்த இடத்துல. வெளியே போகிறவங்க வெளியே வராங்க. பாறைக்கு அடியில் பூந்து இந்த பக்கம் வந்தாச்சு பாருங்கள். ஒரு ரவுண்டு இதை தாண்டிலாம் போக முடியாது, க்ளோஸ்டு. அந்த இடத்துல சுற்றியும் பாறை அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கு. வெயில் இல்லைங்க, ஆனால் மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே புழுக்கமாக இருக்குது, உக்கரமாக இருக்குது. கூலிங்கெல்லாம் இல்லை. அவ்வளோதான் பாருங்கள், திரும்புகிறாரு பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி போயிடணும், அவ்வளோதான். கம்பு மாதிரி நீட்டியிருக்காங்க பாருங்கள், அதுதான் இதுதான் அந்த இடம். திரும்புகிற இடம் போல் இருக்குது. இதை விட அவ்வளோதான், இதுக்கு மேலே போகாமல் இப்படியே திரும்பி வந்துடணும். திரும்புகிற இடத்துல தாங்க காற்றே அடிக்குது, இங்கே தான் காற்று அடிக்குது. கயாக்கிங்கில் நம்மளே வந்து அந்த ஓரம் வரைக்கும் போகலாங்க, பாறை ஓரம் வரைக்கும் போகிறாங்க, எல்லாம் உள்ளே வரைக்கும் போகிறாங்க. இந்த போட்டில் வந்தாலும் அப்படி போக முடியாது. அவ்வளோதாங்க, இந்த பக்கம் ரவுண்டு அடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வரோம். மறுபடியும் உள்ளே வரோங்க, பாறைக்கு அடியில் வரோம். இங்கே உள்ளே வந்தால் மட்டும் நல்லா கூலிங்காக இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே வேர்க்குது. இந்த உள்ளே வந்தால் அப்படியே கூலிங்காக இருக்குது நல்லா. மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்டுதுங்க அங்கங்கே, எப்படின்னு தெரியல. தண்ணி மேலே எப்படி போவோம் பாருங்கள். நிறைய இடத்துல இல்லை, ஈரமாக இருக்குது, தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது. ஓ, அவ்வளோதான் வந்தாச்சு. போட்டுக்கிட்ட வந்துட்டா இறங்கி போக வேண்டியது தான். சைனீஸ் க்ரௌடும் அதிகமாக இருக்குங்க இங்கே. அந்த போட் ஓட்டுறவங்க எல்லாமே தான் அந்த ட்ரெடிஷ்னல் தொப்பி போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த ட்ரையாங்குலராக ரவுண்டாக. அந்த தொப்பி தான் வியட்நாம்னாவே அந்த தொப்பி தான் ஞாபகம் வரும் எல்லாத்துக்குமே. அவ்வளோதாங்க, வந்தாச்சு, நிறுத்திட்டு போட்டேன், இறங்க போகிறோம். எல்லாம் ஒரே டைமில் வந்தனால எவ்வளோ க்ரௌடு இருந்ததுங்க நம்ம ஏறும்போது. இப்போ பாருங்கள் காலியாக இருக்குது, ஏறுறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் ஸ்பீட் போட்டு மறுபடியும் க்ரூஸ் வந்துட்டோம். உள்ளே ஏசின்றனால நல்லா இருக்குங்க, வெளியில் உட்காரவே முடியல. இந்த போட்டிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. நம்மளோட க்ரூஸ் கிளம்பிடுச்சு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு. தண்ணி லெவல் பார்த்தீங்களா குறைஞ்சிருக்கு, ஏறும் போல் இருக்குது நடுவில். பாருங்க எவ்வளோ, ஒரு அடி பக்கம் கம்மியாக இருக்குது. இப்போது இந்த மார்க் தெரியுது, அதை வச்சு பார்க்கும்போது. இந்த சைடு ஏகப்பட்ட க்ரூஸ் நின்றுட்டுருக்கு. அடுத்த பக்கத்துலேயே இருக்கும் போல் இருக்குது அடுத்த ஸ்பாட் வர போகிறாங்க. 2 போட் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதே நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது, ஸ்லோவெலாம் கிடையாதுங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. இந்த இடத்துல நிறைய போட்ஸ் நிறைய இருக்குங்க இந்த பக்கம். அந்த மலை மேலே பார்த்தீங்களா, அந்த குன்று மேலே பார்த்தீங்களா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அங்கே யார் இருப்பான்னு தெரியலையே.